ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நம்ம சந்திர வழிபாடு பற்றி தான், எப்படி வழிபடணும், யாரெல்லாம் சந்திர வழிபாடு பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். சந்திர வழிபாடுங்கிறது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம பண்ணுறது. ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சந்திரன் சரியில்லாமல் இருக்கும். நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரனோட ராகு சேர்ந்துருச்சு, சந்திரனோட கேது சேர்ந்துருச்சு, சனி சேர்ந்துருச்சு அப்படின்னாங்க. இப்படி இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா சிரத்தையான முடிவு, அவங்கள கரெக்டான முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒரு மனக்குழப்பத்திலேயே அதிகமாகவே இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சந்திரன் வழிபாடு அவங்களாம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. இந்த சந்திர வழிபாடு நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணிக்கணும், இல்லங்களில் நம்ம எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தட்டெடுத்து பச்சரிசி மாவு இருந்தாலும் சரி, பச்சரிசி இருந்தாலும் பரப்பி வெள்ளி சொம்பு பித்தளை சொம்பை எடுத்து அதில் பூ சுற்றி நம்ம தண்ணீர் விட்டு பன்னீர், பச்சை கற்பூரம், ஏலக்காயெல்லாம் போட்டு பூ கொஞ்சம் போட்டு, வெள்ளை நிற பூ இருக்கிறது ரொம்ப விசேஷம், போட்டு இதை நம்ம மாடிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே விளக்கு ஒன்று ஏற்றி வச்சு சந்திரனோட காயத்ரியை நம்ம சொல்கிறது ரொம்ப விசேஷங்க. ஓம் பத்மத்வச்சாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹே தன்னோ சோம பிரயோஜதா அப்படின்னு சந்திரனோட காயத்ரியை நம்ம சொல்லிக்கலாம். 108 தடவை உட்காந்து ஒரு விரிப்பு ஒன்று விரித்து போட்டு அதில் உட்காந்து சொல்லிக்கலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா அமாவாசையில் பிறந்திருப்பாங்க, பிரதமையில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சந்திரன் கரெக்டாகவே இருக்காது. அதனால் அப்படி இருக்கிறவங்களுக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா அபிராமி அந்தாதியில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் கண்டிப்பாக சந்திரனை வழிபட்டு இந்த பௌர்ணமியில் வழிபடுறப்ப நல்லா சிறப்பாக இருக்கும், மனக்குழப்பம் இருக்காது, எந்த முடிவையும் அவங்களால சிரத்தையே எடுக்க முடியாது. இந்த பாடல்லாம் டெய்லியுமே அவங்க பாடிக்கணும். அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விழிக்கே அருளுண்ட அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்ற வெம்பாவங்களே செய்து பால் நரக குளிக்க அழுந்தும் கயவரதம் மூடென கூட்டினியே அப்படிங்கிறத அபிராமி பட்டர் நமக்கு வழங்கியிருக்காங்க. இந்த பாடலை அபிராமி அந்தாதியில் இந்த பாடலை பார்த்திங்கன்னா 108 தடவை சந்திரன் சரியில்லாதவங்களும் அமாவாசை பிரதமையில் பிறந்தவங்களும் இவங்க பாடுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் மனம் மாறிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் சரியில்லைனாக்கா தற்கொலை எண்ணம்லாம் வரும். அந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்திங்கனாக்கா கையில் உப்பை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு கையை கழுவிக்கணும். கழுவிட்டு கை காலை கழுவிக்கிட்டாலும் அந்த எண்ணம் வராது. வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திரன் சரியில்லாதவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பதியில் இருக்க ஏழுமலையான வழிபட்டு வந்தாலும் நல்ல மன நிம்மதியாக இருக்கும். இது மன அழுத்தம் ஜாஸ்தியினால் இது ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த ராசியில் கடகராசியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சந்திரன் பார்த்திங்கன்னா நல்லா உச்சமாக நல்லா இருக்கும். நல்ல சந்திரன் நல்லா இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்லா அழகு அறிவாக இருப்பாங்க, நல்லா இருக்கும், மன தெளிவான முடிவு எடுப்பாங்க. சரியில்லைன்னா தான் ரொம்ப குழப்பம் இருக்கும். திங்கக்கிழமை அம்பாளை வழிபடுறது ரொம்ப விசேஷம் அவங்களுக்கு. பௌர்ணமியிலையும் நம்ம இந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல சிரத்தையான பலனை கொடுக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர் தான் மூலதனம். மெயினாக சந்திரனை நம்ம வழிபாடு பண்ணலாம். சந்திரனோட நட்சத்திரங்களான பார்த்திங்கனாக்கா ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்துலேயும் நம்ம போய் சிவன் ஆலயங்களில் போய் சந்திர பகவானை நம்ம வழிபாடு வர்றது, அர்ச்சனை பண்ணிக்கிறதும் ரொம்ப விசேஷ பலன்களையும் நமக்கு கொடுக்குங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம வழிபாடு இப்படி பண்ணிக்கிறது நல்லதுங்க.